பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். ஒரு உண்மை சம்பவத்தோடு கூட ஒரு காரியத்தினை கற்றுக்கொள்வோம். ஒரு கிராமத்திலே 2 வீடுகள், ஒரு நபர், ஒரு ஊழியக்காரர் 2 வீடுகளை ஒரே நாளில் சந்திக்கிறார். எதிர் வீடுகள். முதல்ல ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்ல எதிர்காலங்கள், நல்ல காடு வயல், நல்ல வாய்க்கால் வரப்பு, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கல. அது ஒரு பெரிய கவலையாக இருந்து, இப்போ அவங்களோட வாழ்க்கையில் குறையாக சொன்னது, நாங்கள் அரசாங்க வேலை முயற்சி பண்ணினோம், எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கவில்லை, அது எங்களுக்கு கொடுத்து வைக்கலைன்னு சொல்லிட்டு கவலையாக சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு எதிர்த்தாப்பில் உள்ளதான அந்த வீட்டில் உள்ளவங்கள வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் நேரே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடந்துச்சு. என்னென்னா, அந்த வீட்லேயும் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த வீட்டில் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்கு அரசாங்க வேலை. அப்போது அரசாங்க வேலை இருந்த பிறகு அந்த வீட்டில் உள்ள பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கலை. பல காரணங்களால் திருமணம் நடக்கலை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரன் முகம் பார்க்க, அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரன் முகம் பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்காரங்களுக்கு அரசாங்க வேலை இருக்குது, திருமணம் ஆகலை. இன்னொரு வீட்டுக்காரங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு, வீடு அரசாங்க வேலை கிடையாது. அப்போது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மாறி மாறி பொறாமப்படுறாங்க. அப்போ உண்மையிலே சொல்ல போனால் நாம் மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பது நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். வசனம் சொல்லி கொடுக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்க. இந்த இயேசப்பா அந்த உலகத்தில் வந்தது நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையை விட்டு இழந்து போச்சு, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பது இயேசப்பாவுக்கு நன்றாக தெரியும். நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. 1. 2வது, மற்றவங்க ஆகிறது போல நம்ம ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், நம்முடைய வேலை காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய வீடு காரியங்களாக இருக்கலாம், தொழில் காரியங்களாக இருக்கட்டும், என்னவான எதிர்காலமாக இருந்தாலும் நம்முடைய ஆசை மற்றவர்களை பார்த்து இருக்கவே கூடாது. பார்த்தீங்களா, 2 வீட்டுக்காரங்க, ஒரு வீட்டுக்காரங்க ஆசை அரசாங்க வேலை கிடைக்கணும்னு, இன்னொரு வீட்டுக்காரனுடைய ஆசை நல்ல குழந்தை குட்டியோட சந்தோஷமாக திருமணம் ஆகி நடக்கணும். ஆனால் 2 பேருக்கும் 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கிற தவிர அவங்க நினைத்தது கிடைக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் இவங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இருக்கிறதை சந்தோஷப்படுங்க, இல்லாதது குறித்து கவலைப்படாதீங்க. பைபிளில் யோபு என்கிறான்னு ஒரு பக்தன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தது, பிள்ளை குட்டிகள் சந்தோஷமாக வாழ்ந்தான். ஆனால் எல்லாம் ஒரே நாள் அவனை விட்டு எடுத்து மாற்றப்பட்டது. அவன் இருந்த பொழுதும் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னான், இல்லாத பொழுதும் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கோ இல்லையோ, மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தோல்வியே அடைந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, 1 பேருடைய புஸ்தகத்தில் சொல்லி கொடுக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையானாலும், உங்கள் பிள்ளைய படிப்பு காரியமானாலும், வேலை காரியமானாலும், தொழில் காரியமானாலும், மற்றவர்களை நீங்கள் பார்த்து படிக்கவோ வேலை காரியங்களுக்கோ நீங்கள் அனுப்பவே கூடாது. உங்களுக்கு தேவன் ஏசப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நீங்கள் சார்ந்து ஏசப்பாவுடைய ஆலோசனை கேட்டு வாழ்ந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.